வெல்கம் டு ரான் இந்தியா எக்ஸ்ட்ரா பிளஸ் டிஎம்டி கம்பிகள் நடந்தது என்ன. அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள். கடந்த வாரம் தமிழகம் முழுவதும் பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு கிரைம் அப்படின்னா சென்னையில் ஒரு பிரியாணி கடைக்காரர் கொலை செய்யப்பட்டது. அது பரபரப்பாக பேசப்படுவதற்கு நிறைய காரணங்கள் இருக்கு. முதல் விஷயம், சென்னையினுடைய பிரதானமான பகுதியில் கொலை செய்யப்பட்ட அந்த நபர் கடத்தப்பட்டது அண்ணா நகர் பகுதியில். இரண்டாவது, அந்த கொலையை செய்தது ஒரு பெண், அதுவும் தன்னுடைய கணவனோடு சேர்ந்து அந்த கொலையை செய்தார் அப்படின்னு போலீஸ் தரப்பு சொல்றது. மூன்றாவது இன்னொரு முக்கியமான விஷயம், போலீஸ் தரப்பு ஒன்று சொன்னாலும் கூட இது குறித்து பல்வேறு அவிழ்க்க முடியாத மர்ம முடிச்சுகள் இருப்பதாக பலதரப்பிலும் பல்வேறு கருத்துக்கள் ஒவ்வொரு நாளும் வந்து கொண்டே இருக்கிறது. விஜயகுமார் சென்னையின் இன்றியமையாத போக்குவரத்தான ஆயிரக்கணக்கான ஆட்டோக்களில் ஒன்று இவருடையது. ஆட்டோ ஸ்டாண்ட், சவாரி என எல்லா ஆட்டோ டிரைவர்களைப் போல சராசரியான வாழ்க்கைதான் இவருடையதும். ஆனால் விஜயகுமார் தன்னுடைய கண் எதிரில் இத்தகைய கொடூரம் நிகழும் என எதிர்பார்த்திருக்கவில்லை. சூளைமேட்டில் உள்ள இவரது ஆட்டோ ஸ்டாண்ட் அருகே பிரியாணி கடை வைத்திருப்பவர் ஹக்கீம். ஒரு நாள் இரவு ஹக்கீம் விஜயகுமார் ஆட்டோவில் சவாரிக்கு ஏறியதும் அன்றைய இரவு இவ்வளவு பயங்கரமானதாக இருக்கும் என அப்போது அவர்களுக்கு தெரியாது. செவ்வாய்க்கிழமை நைட்டு ஒரு 11:30 மணி இருக்கும், 11:20 இருக்கும். அப்போ ஹக்கீம் பிரியாணி கடை வச்சிருக்கிறாப்புல. அவர் எப்போவுமே ரெகுலராக நாங்கள் தான் ஆட்டோலாம் போவோம், சவாரிலாம் வந்து அண்ணா இந்த மாதிரி அண்ணா நகர் போயிட்டு கோயம்பேடு ரூமாண்டை விட்டுருலாம் என்னப்போல. சரிப்பா வாப்பான்னு போனேன். நான் போகும்போது அண்ணா கொஞ்சம் வெரைட்டி போனேன், ஃபாஸ்ட்டாக போனேன். நான் என்னப்பாண்ணே இல்லை அர்ஜென்ட்டாக போனேன் அப்படின்னும் ஆர்ச்சி கிட்ட போகும்போது அண்ணா ஒரு லேடி அங்கே இருப்பாங்க, அந்த லேடி இட்டுன்னு போய் ஈக்காடு தாங்கலில் விட்டு நம்ம கோயம்பேடு ரூமில் விட்டுருந்தான். சரி கிட்ட போகும்போது அண்ணா ஒன்வேல போனான் போல. எதுக்கு பாண்ணே ஒன்வேல போனானோ, ஒன்வேல போகும்போது லேடியும் ஒரு இண்டிகா காரும் இருந்தது. அப்போ அவங்க எங்களை சரியாக கவனிக்கல, நாங்களும் அவங்கள கவனிக்கல. அதை தாண்டி அந்த ஒன்வே தாண்டி ரவுண்டனா வாண்டா போகும்போது ஏன்னா கோயம்பேடு போய்ட்டு லெஃப்ட்டு போக சொன்னா போல. நான் லெஃப்ட்டு கட் பண்ணும்போது திருப்பி ஒரு ஃபோன் வந்தது. அப்போ அந்த லேடி எங்கடா நான் இங்கே தான் நிற்கிறேன், ஏன் இவ்வளோ நேரம் இந்த வரண்டி அப்படின்ட்டு யூ டர்ன் பண்ண சொல்ல போல. நான் சரி லவ்வர் போல இருக்குது என்ன ஒன்று நினச்சின்னு யூ டர்ன் பண்ணி வந்துருந்தேன். வரும்போது அந்த காரில் யாருமே கண்ட பொறுமையாக போக சொன்னார். சரி பொறுமையாக போகும்போது எங்களை நோக்கி நாங்கள் லெஃப்ட்டில் வரோம், ரைட் ஹேண்ட் சைடில் இண்டிகா ஒன்று செம ஸ்பீடில் குறுக்க விட்டாங்க. அப்படி சடனாக ஆட்டோ எடுக்க முடியாத அளவுக்கு குறுக்க விட்டோம்னா எங்களால் ஒன்றும் பண்ண முடியல. எனக்கும் என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு ஒன்றும் புரியல. அதுலேருந்து 3 பேர் இறங்கி ஹக்கீம் வலிச்சாங்க. வலிக்கும் போது ஏன்பா வலிக்கிறீங்கன்னு நான் கத்தினேன். ஏன்பா வலிக்கிறீங்க? அப்போ இந்த 2-3 லேடி, அதான் 2 சின்ன பொண்ணுங்க ஒரு பெரிய லேடி என்ன பண்ணாங்க, அவன் ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டான், அவன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுப்பான், கேப்போருக்கு வான்னு என் வண்டி நம்பரை நோட் பண்ணாங்க. சரிம்மா கேப்போருக்கு தானம்மா, நானும் வரேம்மா அப்படின்னு வரேன்ட்டு சொல்கிறதுக்குள்ளே ஹக்கீமை வலிச்சு போட்ட காரு போயிடுச்சு. சொன்ன ஸ்பீட்லேயே அண்ணா ஆச்சு நோக்கி போயிடுச்சு. நான் நம்பர் நோட் பண்ணல. இந்த லேடிஸும் ஆட்டோவில் போயிட்டாங்க. நான் ரெண்டும் எனக்கு அந்த நேரத்தில் பதட்டத்தில் ஒன்றும் புரியல. என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது எதுவும் புரியல. அப்புறம் என்ன பண்ணேன், இவங்களை இட்டுன்னு வந்தோன்னா ஹக்கீம் செல்லையும் ஆட்டோவில் இருந்தது. ரிங் ஆகிட்டே இருந்தது. அப்புறம் அந்த செல்லு எடுத்துன்னு நேராக அவங்க பிரியாணிகள்லாம் அவங்க அப்பாண்ட சொல்லி இந்த மாதிரி ஆச்சுங்க, இந்த மாதிரி போச்சு, என்ன பண்ணணும் நேராக வாங்கினோன்னா கேப்பூருக்கு நேராக போனோம். கேப்பூரில் இல்லை, கேப்பூரில் அவங்க கிடையாது. கேப்பூரில் கிடையாதுன்னு அங்கேருந்து கேத்திரிக்கு வந்தோம். கேத்திரிலையும் இல்லை சார், இந்த மாதிரி காரில் கிட்னாப் பண்ணிட்டாங்க. அண்ணா நகருங்கிறது சென்னையினுடைய ஒரு பிரதானமான பகுதி, நிறைய விஐபிகள் வசிக்கக்கூடிய ஒரு ஏரியா. இந்த பிரதானமான பகுதியினுடைய முக்கிய சாலையில் ஒரு கடத்தல் நடக்குது. ஆரம்பத்தில் இப்படிப்பட்ட ஒரு முக்கியமான ஏரியாவில் கடத்தல் நடந்திருக்குன்னு அது பரபரப்பாக பேசப்பட்டது. இன்ஃபேக்ட் போலீஸ் கூட இந்த கடத்தலுக்கு பின்னால் ஏதாவது அடிதடி பிரச்சனை இருக்கலாம் அப்படின்னு நினைச்சாங்க. பட் அது அப்படி இல்லை. பிரியாணி கடைக்காரர் ஹக்கீம் கடத்தப்பட்டார். இந்த புகார்தான் முதலில் அண்ணா நகர் காவல் நிலையத்தில் பதிவானது.
யார் கடத்தியது என்பதற்கு 2 சாட்சியங்கள் தான் இருந்தன. ஒன்று, ஆட்டோ டிரைவர் விஜயகுமார். கடத்தலில் ஈடுபட்டவர்களை இவர் பார்த்திருக்கிறார். ஆனால் அவர்கள் யார் என இவருக்கு தெரியவில்லை. இரண்டாவது சாட்சியம் ஹக்கீம் விட்டுச் சென்ற செல்போன். கடைசியாக ஹக்கீமுடன் செல்போனில் பேசி அவரை அண்ணா நகருக்கு வரவழைத்த அந்த பெண் யார்? சைபர் கிரைம் போலீசாரின் உதவியுடன் செல்போன் உரிமையாளர் யார் என காவல்துறையினர் கண்டுபிடித்தனர். அது ஷீபா. விஜயகுமார், ஹக்கீம் இருவரும் இருக்கும் அதே சூளைமேடு பகுதியில் வசிப்பவர்தான் ஷீபா. 113 பெண்கள் தங்கும் ஒரு ஹாஸ்டலின் உரிமையாளர் இந்த ஷீபா. ஒவ்வொரு பெண்ணும் மாதம் 3000 செலுத்தி தங்கும் அளவு சகல வசதிகளுடன் இருந்த ஹாஸ்டல் 1 வருடத்திற்கு முன்புதான் தொடங்கப்பட்டது. 2 வருஷமா இங்கே ஆட்டோ ஓட்டிகிட்டு இருக்கேங்க. இவங்க 1 இயருக்கு முன்னாடி தான் வந்தாங்க. இவங்க டீசெண்டாக ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தான் இங்கே நடத்தியிருந்தாங்க ஹாஸ்டலில். டீசெண்டாக வருவாங்க, டீசெண்டாக போவாங்க. எப்போ போனாலும் ஒன்றா தான் போவாங்க, ஒன்றா தான் வருவாங்க. இந்த விஷயம் எங்களுக்கு முன்னாடி தான் தெரியும். எங்களுக்கு அதிர்ச்சியாக இருக்குது, இப்படி தான் நடக்குமான்னு. ஷீபா எதற்காக ஹக்கீமிற்கு தொடர்ச்சியாக போன் செய்தார்? ஹக்கீம் கடத்தப்பட்டதில் ஷீபாவின் பங்கு என்ன? போலீசார் ஷீபாவை காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை செய்தனர். ஹக்கீமை கடத்தியது தானும் தன் கணவர் ராபின் மற்றும் தன் நண்பர்களும் தான் என்பதை ஷீபா ஒப்புக்கொண்டார். போலீசார் ஷீபாவின் கணவர் ராபின் மற்றும் கார் டிரைவர் சத்யாவை கைது செய்தனர். அப்போதுதான் கடத்தப்பட்ட ஹக்கீம் கொலை செய்யப்பட்டு விட்டார் என்கிற தகவலே வெளியே வந்தது. அரக்கோணம் அருகே ரயில் தண்டவாளத்தில் கொல்லப்பட்ட ஹக்கீமின் உடல் கண்டெடுக்கப்பட்டது. சென்னையின் பிரதான பகுதியான அண்ணா நகரில் கடத்தல் சம்பவம் நடந்திருப்பது பலருக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. எதற்காக ஷீபாவும் அவரது கணவரான ராபினும் ஹக்கீமை கடத்தி கொலை செய்ய வேண்டும்? இன்னைக்கு இருக்கிற தொழில்நுட்ப வளர்ச்சியில நிறைய கேசஸ்ல புலனாய்வுக்கு செல்போன் ஒரு முக்கியமான கருவியா பயன்படுது. ஒருத்தர் செல்போனை திருடி அதில் இருக்கக்கூடிய சிம் கார்டை மாத்திட்டாலும் கூட அந்த செல்போன்ல இருக்கக்கூடிய அடையாள எண்ணை வச்சு அந்த போன் எங்க இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு டெக்னாலஜி வளர்ந்துருக்கு. ஆனா இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் முரண்பாடான இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா, செல்போன் மூலமாக துப்பு துலங்குகிற இந்த வழக்கில் கொலை செய்வதற்கான மோட்டிவுக்கு பின்னாலையும் செல்போன் தான் இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சமீப காலமாக ஷீபாவின் செல்போனிற்கும் அவருடைய ஹாஸ்டல் தொலைபேசி எண்ணிற்கும் ஒரு நபர் தொடர்ந்து பாலியல் டார்ச்சர் கொடுத்து வந்திருக்கிறார். ஆரம்பத்தில் இதனை புறந்தள்ள நினைத்த ஷீபா பாலியல் சீண்டல் போனின் தொல்லை அதிகரிக்கவே மிகுந்த மன உளைச்சலுக்கு உள்ளானார். ஒரு கட்டத்தில் ஷீபா தன் கணவர் ராபினிடம் இந்த விஷயத்தை சொல்லி இருக்கிறார். கோவையில் உள்ள ஒரு கிறிஸ்தவ போதகர் குடும்பத்தைச் சேர்ந்த ராபின் மிகுந்த கோபக்காரர். சிறு பிரச்சனைகளுக்கு கூட அடித்தடியில் இறங்கி விடுவார் என சொல்கிறார்கள் அவரை நன்கு அறிந்தவர்கள். செல்போனில் பாலியல் சீண்டல் செய்யும் நபரை அவர் வழியிலேயே பேசி வரவழைத்து அடித்து உதைத்து பாடம் கற்பிக்க வேண்டுமென ராபின் திட்டமிட்டு இருக்கிறார். சென்னை பெரியார் பாதையில் உள்ள ஒரு வீட்டில் வைத்து ஹக்கீமை அடித்து சித்திரவதை செய்தபோது ஏற்கனவே குடிமயக்கத்தில் இருந்த ஹக்கீம் எதிர்பாரா விதமாக இறந்து விட்டதாக ராபின் போலீசாரிடம் சொல்லி இருக்கிறார். தினம் தினம் வெவ்வேறு கோணத்தில் வெவ்வேறு விதமான செய்திகள் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் வந்துகிட்டே இருக்கு. விடை தெரியாத பல கேள்விகள் எழுப்பப்படுகின்றன. அவை எது? இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம். ராம் இந்தியா எக்ஸ்ட்ரா பிளஸ் TNT கம்பிகளில் நடந்தது என்ன? ஒரு சிறிய